ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். நம்ம இப்போ பார்க்குறது வந்து ஒரு சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜுக்கு வந்து ஹேண்டில் வந்து உடஞ்சிருச்சு. அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கிறோம். இப்போ அந்த ஹேண்டில் இருக்கிற இடத்துல வந்து நம்ம சேம் ஹேண்டில் வந்து மார்க்கெட்லலாம் கிடைக்காது. நம்ம வேறு ஹேண்டில் வந்து நம்ம ஃபிட் பண்ணுறோம். இது வந்து கோத்ரேஜில் நம்மக்கிட்ட வந்து ஒரு டபுள் டோர்து வந்து ஒரு ஹேண்டில் இருக்குது. அதை வந்து இதுக்கு செட் பண்ணுறோம். மேக்ஸிமம் வந்து ஒரு த்ரெட்டுக்கு வந்து செட் ஆகிடும். கீழே உள்ள த்ரெட்டுக்கு வந்து கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். அதாவது லென்த்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும், சின்னதாகவும் இருக்கும். அதனால் சைஸு வேரி ஆகுன்றதுனால அது நம்ம இஷ்டத்துக்கு வந்து டோர் மேலே ரேக்கு ஷீட்டுன்றதுனால நம்ம வந்து ஸ்க்ரூ வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா ஏறிடும். ஆனால் அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பிரேக் ஆகாது. கம்பல்சரி வந்து நம்ம கீழே பிடிச்சி இழுத்து ரொம்ப ஓவராக ப்ரெஷர் கொடுத்தோம்னா உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் மாமூலாக வந்து முன்னாடி வந்து பிளாஸ்டிக்கில் உள்ளே வந்து புஷ் மாதிரி கொடுத்துருப்போம். ஒரு இதில் பிளாஸ்டிக் கொடுத்துருப்போம், ஒரு இதில் வந்து மெட்டல்லே வந்து உள்ள த்ரெட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு சைடு இது நல்லா டைட்டாக பிடிச்சிருச்சு. இன்னொரு சைடுக்கு வந்து ஒரு 2 இன்ச்சு லென்த்து வேரி ஆகுது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அது கீழே அந்த ஃப்ரிட்ஜு ரேக்கு மேலேயே வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா கொஞ்சம் சின்ன ஹோல் விடும். அதிலே வந்து நம்ம அப்படியே வந்து டைட் பண்ணி ஏற்றிட வேண்டியதான். ஓகே.